Good morning, champion. This is Professor Surendra from Government College of Technology. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா Kinematics of Mission அப்படின்ற சப்ஜெக்ட்ல இருந்து சம் ஆஃப் த கான்செப்ட்ஸ் நம்ம பார்க்க போறோம். என்ன கான்செப்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான கான்செப்ட் பார்க்க போறோம். ஐ வில் ஷேர் மை ஸ்கிரீன். நீங்க ஒவ்வொரு கான்செப்டையும் என்ஜாய் பண்ணி லேர்ன் பண்ணுங்க. மேபி உங்களுக்கு இது லைஃப்ல ஒரு சூப்பரான இன்புட்டா இருக்கும் அப்படின்றது நான் நம்புறேன். ஸோ திஸ் இஸ் ப்ரொஃபசர் சுரேந்திரன் நோட்ஸ் ஃபார் தியரி ஆஃப் மிஷின்ஸ். இந்த நோட்ஸ்ல இப்ப நம்ம பார்க்க போறது வந்து மெக்கானிசம்னா என்னன்னு பார்க்க போறோம். மெக்கானிசம்னா இஃப் எ நம்பர் ஆஃப் பாடி அசம்பிள், எல்லா நம்பர் ஆஃப் பாடிஸை வந்து அசம்பிள் பண்றாங்க இன் சச் அ வே that the motion of one causes constrained and predictable motion to other. அப்படின்னா ஒரு இன்புட் கொடுத்தா ஒரு அவுட்புட் கிடைக்கும், அவ்வளவுதான். இட் இஸ் கால்ட் மெக்கானிசம். a number of body in assembled in such a way the motion of one link causes a constrained predictable motion to others. அதாவது prescribed motion, desired motion, நமக்கு என்ன மோஷன் தேவையோ அந்த மோஷன் வந்து இன்னொரு லிங்க்ல கிடைக்கும், கன்ஸ்ட்ரைன் மோஷனா கிடைக்கும் அப்படின்றது தான் இங்க இது. a combination of rigid or restraining bodies so shaped and connected that they move upon each other with definite relative motion. ஒரு அங்க வந்து நம்பர் ஆஃப் பாடி அசம்பிள்ட் அப்படி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம a combination of rigid or restraining bodies என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து ஒரு கனெக்ட் பண்ணுவாங்க. கனெக்ட் பண்ணிட்டு that they move upon each other. ஒன்னு கொடுத்தா ஒன்னு நகரும், ஒரு இடத்துல மோஷன் கொடுத்தா இன்னொரு இடத்துல நகரும். அதுவும் மெக்கானிசம் தான் அப்படின்றாங்க. ஸோ இட் டிரான்ஸ்மிட் ஆர் மாடிஃபை த மோஷன் அப்படின்றதும் புரிஞ்சுக்கலாம். டிரான்ஸ்மிட் பண்ணணும், மாடிஃபை த மோஷன் பண்ணணும். இப்போ நமக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா ஸ்லைடர் கிராங்க் மெக்கானிசம் அப்படின்றது ஒரு உதாரணம், டைப்ரைட்டர் ஒரு உதாரணம், ஸ்ப்ரிங் டாய்ஸ் இதெல்லாம் வந்து இந்த மெக்கானிசத்துக்கு உதாரணம். ஸ்லைடர் கிராங்க் மெக்கானிசம் என்ன பண்ணா ரோட்டரி மோஷனை கனெக்டிங் ராட் வழியா கன்வெர்ட் பண்ணி ரெசிப்ரோகேட்டிங் மோஷன் ஆஃப் ஸ்லைடரா மாற்றும். இப்ப ஸ்லைடர் கிராங்க் மெக்கானிக்ஸோட பர்பஸ் யாரு என்னதுன்னு அப்படின்னு யாராச்சும் எங்காச்சும் கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணும், ஒரு ரோட்டரி மோஷனை ரெசிப்ரோகேட்டிங் மோஷனா மாற்றும், வைஸ் வர்சாவும் சொல்லலாம், ரெசிப்ரோகேட்டிங் மோஷனை ரோட்டரி மோஷனாவும் மாற்றும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி டெக்னிக்கல் கண்டென்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க ப்ரொஃப் சுரேன் டாக்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க. ஏன்னா எதை விரும்புறீங்களோ அதுதான் உங்களை வந்தடையும். ரெண்டாவது, உங்களுக்கு தெரிஞ்சதை பிறருக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க எதை ஷேர் பண்றீங்களோ அதெல்லாம் நீங்க வளர்ச்சி அடைவீங்க. உங்களோட அன்பு, நன்றி, பாராட்டுதலை வந்து கமெண்ட் செக்ஷன் தெரிவிங்க. அதுதான் உங்களோட மெமரி பவரா மாறும். இது வந்து ஒரு டெக்னிக்கல் ஜேர்னி. அந்த டெக்னிக்கல் ஜேர்னியை என்னோடு சேர்ந்து பயணிக்கிறதுக்கு ப்ரொஃப் சுரேன் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நான் போடுற வீடியோ உடனுக்குடன் கிடைக்கும். அந்த மாதிரி கிடைச்சதுன்னா என்ன ஆகும் அப்படின்னா நீங்க உங்களோட வளர்ச்சியை வந்து உடனுக்குடனே செயல்படுத்தலாம். வாழ்த்துக்கள் சாம்பியன்ஸ்.